பின் உலக நாடுகளின் அழுத்தத்தின் காரணமாக பொம்மைகளை போடுகிறது. சமாதானம் பேச வரேன் அப்படின்ட்டு பொம்மைகளை போடுது. அப்ப எரிக் ஃப்ராம் எழுதுறான், மிக எளிமையா ஒரு கவிதை எழுதுறான். இந்த விமானம் 2 வாரங்களுக்கு முன் இந்த பொம்மைகளை போட்டுவிட்டு குண்டுகளை இப்போது போட்டிருந்தால் இந்த 2 வாரம் என் 2 குழந்தைகளும் ஏதோ கொஞ்சம் விளையாடி விட்டு போயிருக்குமே. இந்த கவிதைய தமிழன்பன் ஐயா அவர்கள் தான் அடையாளப்படுத்துகின்றார். நீங்க அந்த புத்தகத்தை நீங்க தயவு செய்து படிக்க வேண்டும். அதே போலதான் பாப்லோ நெருடா நான் அதுக்கு ஆனா எனக்கு குறைந்தபட்சம் 1 மணி நேரம் கொடுக்கணும் தமிழன்பனை பத்தி பேசணும் அப்படின்னா. நான் மிக சுருக்கமாக முடிந்த அளவு நான் பேச முயற்சி செய்கின்றேன். பாப்லோ நெருடா அப்படின்ற ஒரு கவிஞன், சிலி நாட்டு கவிஞன். ஐயா நெருடா மேல எந்த அளவிற்கு நேசம் அப்படின்னா, தன்னுடைய மகன்களுக்கு 2 பேருக்கு, ஒருத்தர் பேர் பாரதிதாசன், இன்னொருத்தர் பேரு நெருடா. நான் ஒரு முறை ஐயா கிட்ட வேண்டுமென்றே அவரை சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக, ஐயா உங்களுக்கு பாரதிதாசனை பிடிக்குமா பாப்லோ நெருடாவை பிடிக்குமா அப்படின்னு கேட்டேன். அவர் சிரித்துக் கொண்டே பதில் சொன்னார், ரவிக்குமார் நெருடா அற்புதமான நூலை எழுதுகின்றார். அதுல இருந்து நான் ஒரு பகுதியை மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க கவிதை எழுதுறீங்க, ஐயா எத்தகைய கவிதைகளை அவர் அடையாளம் காட்டி இருக்கிறார் அப்படின்றது இளைய சமூகத்திற்கு தெரிய வேண்டும். எரிக் ஃப்ராம் என்கின்ற ஒரு வியட்நாம் நாட்டு கவிஞன் இருக்கிறான். வியட்நாம் மீது அமெரிக்கா குண்டுமழையை பொழிகிறது. 1968 குண்டுமழையை பொழிகின்றது. தமிழன்பன் ஐயா அத ஒரு கட்டுரையா எழுதுறாரு. அந்த எரிக் ஃப்ராம் என்கின்ற அந்த கவிஞன் ஒரு கவிதை எப்படி எழுதுறான் அப்படின்றத எழுதுறாரு. என்னன்னா, இந்த விமானம் 2 வாரங்களுக்கு முன் இந்த பொம்மைகளை போட்டுவிட்டு